அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பாத அனைத்து உறவுகளுக்கும் இனிய மாலை வணக்கம். குவைத்தில் நடந்த ஒரு துயர சம்பவம். ஒட்டுமொத்த சம்பளத்தையும் இழந்த தொழிலாளி. நாளை உங்களுக்கும் இந்த நிலைமை வரலாம். முக்கியமான ஒரு தகவல். குவைத்தில் போலி போதைப் பொருள் சோதனையின் போது ஆசிய வெளிநாட்டவரை போலீஸ்காரர் கொள்ளையடித்தார். ஜூலை 28 அலி சபா அல் சாலிமில் காவல்துறை துப்பறிவாளர் போல் நடித்த ஒரு நபர் ஆசியாவைச் சேர்ந்த வெளிநாட்டவர் ஒருவரை வழிமறித்து அவர் அதிகாரப்பூர்வ பாதுகாப்பு சோதனையை எதிர்கொள்வதாக நம்ப வைத்து துணிச்சலான சாலையோர கொள்ளையை நடத்தியதாக கூறப்படுகிறது. 39 வயதான வெளிநாட்டவரான பாதிக்கப்பட்டவர் சந்தேக நபர் தன்னை அணுகி ஒரு காவலர் என்று கூறி தனது அடையாள அட்டையை சரிபார்க்குமாறு கோரியதாக காவல்துறையிடம் தெரிவித்தார். பின்னர் அந்த சந்தேக நபர் போதைப் பொருள் தொடர்பான நடவடிக்கைகள் இருக்கலாம் என சந்தேகப்படுவதாக கூறி வாகனத்தை சோதனையிட்டதாகவும் அதன்பின் பாதிக்கப்பட்டவரிடமிருந்து 390 குவைத் தினார்களை பறித்துக் கொண்டு வேகமாக தப்பிச் சென்றதாகவும் கூறப்படுகிறது. பாதிக்கப்பட்டவர் சந்தேக நபர் பயன்படுத்திய வாகனம் குறித்த விவரங்கள் அதிகாரிகளுக்கு வழங்கியதால் அந்த கார் திருடப்பட்டிருக்கலாம் அல்லது அதன் உரிம தகடுகள் வேறொரு வாகனத்திலிருந்து எடுக்கப்பட்டிருக்கலாம் என்ற சந்தேகம் எழுந்தது. அலி சபா சாலிம் காவல் நிலையத்தில் திருட்டு மற்றும் காவல்துறை அதிகாரி போல் ஆள்மாறாட்டம் செய்த குற்றச்சாட்டின் கீழ் ஒரு வழக்கு பதிவு செய்யப்பட்டு அந்த சந்தேக நபரை கண்டுபிடிப்பதற்கான அந்த கோப்பு குற்றப்புலனாய்வு துறைக்கு அனுப்பப்பட்டுள்ளது. வாகனத்தை அடையாளம் காணவும் அதிகாரப்பூர்வ தரவு தளங்கள் மூலம் கூறப்படும் குற்றத்தின் பின்னணியில் உள்ள நபரை தேடவும் புலனாய்வாளர்கள் பொது போக்குவரத்து துறையுடன் ஒருங்கிணைந்து செயல்பட்டு வருகின்றனர். பாதுகாப்பு பணியாளர்கள் என்று கூறிக்கொண்டு அணுகும் நபர்களிடம் எச்சரிக்கையாக இருக்குமாறு குடிமக்களுக்கு அதிகாரிகள் எச்சரிக்கை விடுத்தனர். முறையான குற்றப்புலனாய்வுத்துறை அதிகாரிகள் தங்களது அதிகாரப்பூர்வ அடையாள அட்டையை காண்பிக்க வேண்டும் என்றும் தனி நபர்கள் அவர்களின் தகுதிகளை சரிபார்க்க போதுமான அவகாசம் அளிக்க வேண்டும் என்றும் அதிகாரிகள் வலியுறுத்தினர். சரியா, இதுதான் செய்தி. உங்களுக்கான இந்த டாபிக்கை என்னன்னு சொல்ல போறேன்னா, இப்போ எங்கிட்டடா திருட வந்துருக்கீங்க, திருட்டு பயல்களேன்னு உண்மையான போலீஸுக்கு 4 அடி போட்டாலும் அது எப்படின்னா, இந்த செய்தி தான் அதற்கான எஸ்கேப் பாயிண்ட். அதிகாரிகள் யாராவது உங்களை செக் பண்ண வராங்கன்னா, give me your ID first. Where are you from? You are police? Which police? CID? Where the CID? Inta minu? Inta mabahat? Inta shurta? Inta minu? Najda minu? நம்மளுக்கு கேட்கறதுக்கான உரிமை இருக்குது. அதுக்கப்புறமா give me your ID அப்படின்னு நம்ம கேட்கலாம். அத்தினி மதனியா மல்லன் தேபிஷோ. அதே போல உள்துறை அமைச்சர் ஷேக் ஃபஹத் யூசுப் சாவுத் அல் சபா அவர்கள் கடந்த காலங்களில் சொன்ன ஒரு முக்கியமான விடயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு சந்தேகம் ஏற்பட்டால் மேலும் ஐடி கூட ஃபேக்காக அடிச்சுட்டு வந்திருக்கலாம்னு நீங்கள் உடனே 112 என்ற இலக்கத்துக்கு 112க்கு கால் பண்ணி, இப்படி ஒரு நபர் என்னைய சோதனை பண்ணுறாரு, அவருடைய ஐடி நம்பர் இதுதான், இந்த நபர் உண்மையிலேயே போலீஸ் அதிகாரி தானா, சிஐடி தானா அப்படின்றத எங்களுக்கு கன்ஃபார்ம் பண்ணுங்க அப்படின்னு 112க்கு கால் பண்ணி கேட்டால் அவங்க ஓகே நாங்கள் கன்ஃபார்ம் பண்ணி சொல்கிறோம் லைனில் இருங்கன்னு சொல்லிட்டு அவங்க உடனே கன்ஃபார்ம் பண்ணி சொல்லுவாங்க. ஆமாம், அவர் போலீஸ் அதிகாரி தான், எந்த ஏரியாவில் சோதனை பண்ணுறாங்க, என்ன சோதனை, அது அந்த டீட்டெயில்ஸையும் அவங்க எடுத்துகிட்டு உங்களுக்கு டீட்டெயில்ஸ் தருவாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் அதிகாரிகளுக்கு என்னங்க சோதனைகளுக்கு உடன்பட்டு நீங்கள் சோதனைகளுக்குரிய இடங்களை காட்டலாம், வாகனங்களை காட்டலாம், அனைத்து வேலைகளையும் பார்க்கலாம். ஆனால் சில நேரங்களில் சிலர் வந்த வேகத்திலே பத்தாக்கா கொடுக்கறது நீங்கள் பேர்ஸ் எடுக்கும்போது பேர்ஸோட சேர்த்து பறிக்கிறதுக்கு வராங்கன்னா பேர்ஸத்துக்கு தூரமாக போட்டுட்டு மூஞ்சில் ஒரு குத்திட்டு வண்டி எடுத்துகிட்டு பக்கத்தில் இருக்கிற போலீஸ் ஸ்டேஷனில் போய் நிப்பாட்டுங்க, மிச்சத்தை பார்த்துக்கலாம். அந்த அளவுக்கு தைரியம் எங்கப்பா இருக்குது நம்மளுக்கு? போலீஸை கண்டாலே நம்மளுக்கு கீழால் போகுது அப்படின்ற மாதிரி தான் நிறைய பேருடைய நிலைமை. என்ன காரணம்னா, எதுக்காக நான் சொல்கிறேன்னா, இப்போ ரீசெண்டாக
தொடர்ந்து கிட்டத்தட்ட நான் நினைக்கிறேன் பல வருடமா, கிட்டத்தட்ட நான் நினைக்கிறேன் 2000 நான் எப்போ இந்த நியூஸ் போட ஆரம்பிச்சேனோ அன்னையிலிருந்து எனக்கு தெரிஞ்சு அவங்க இந்த நாட்டில் தான் வேலை பார்க்குறாங்க. ஒரு சகோதரி இங்கே தான் இருக்கிறாங்க. அவங்களுக்கு என்னோட நியூஸை நல்லாவே தெரியும். எத்தனையோ தடவை டெய்லி பார்ப்பாங்க. டெய்லி நான் கமெண்ட் கூட பார்த்துருக்கேன் அவங்களோட. அவங்களே இப்போ ரீசெண்டாக எனக்கு கால் பண்ணி அப்படியே பதட்டத்தோட, எனக்கு என்ன தெரியும், என்ன செய்யறதுன்னு தெரியலையே, ஐயோ மாட்டிக்கிட்டேனே, போலீஸு கால் பண்ணாங்கப்பா, வீடியோ கால் எடுத்தாங்க, ஐடி கார்டை கேட்டாங்க, நான் என்ன தப்பு பண்ணேன்னு தெரியலையே, இப்படி கால் பண்ணிட்டாங்களே, பயமாக இருக்கே. அம்மா கொஞ்சம் நடுங்காதம்மா, என்னன்னு சொல்லுமா. அதுக்கப்புறம் பார்த்தா இப்படி போலீஸால் கால் பண்ணாங்க. நம்பர் அது கொஞ்சம் நம்பரை ஸ்க்ரீன்ஷாட் அடிச்சு அனுப்புமா. முதல்ல பார்க்குறதுக்கு அப்படின்னு பார்த்தா அந்த பாகிஸ்தான் பக்கம் இருந்து வர அந்த +31 +01 அப்படின்னு வர நம்பர். அப்புறமா கொஞ்சம் பொறுமையாக இந்த நிதானமாக இப்படி தானேம்மா, உனக்கு தெரியாதா, இத்தனை தடவை நம்ம சொல்லியிருக்கோம், நான் பார்த்தது இல்லையா கேட்டது இல்லையா அப்படின்னு 2-3 வீடியோவையும் போட்ட பிறகு தான், ஆமாம் இல்லை நான் மறந்தே போயிட்டேன்ப்பா அப்படின்னாங்க. அப்போ அந்த மாதிரி சில நேரங்களில் பதட்டப்படாதீங்க, ஸ்மூத்தாக ஹேண்டில் பண்ணுங்கள். இப்போ இந்த நபருடைய பார்த்தீங்கன்னா பணம் பறி போயிடுச்சு, கிட்டத்தட்ட 390 தினார். ஒரு வேளை அவன் கிடைக்கலன்னா அவ்வளோதான், போயிடுச்சு. தயவு செய்து கவனம், கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறீங்க. நான் இப்போ ரீசெண்டாக கூட சொன்னேன் இல்லையா, அந்த பக்காலா ஆளை வந்து 2 தினாருக்காக இழுத்துட்டு போய் வண்டியில் சாவடிச்சு அந்த 15 வருஷம் அவனுக்கு ஜெயிலில் போட்டிருக்காங்கன்னு சொல்லி அந்த கேஸ் சொன்னேனே. கொஞ்சம் சிந்திச்சு செயல்படுங்க. கழுத்தில் காதில் நகை வச்சுக்கிட்டு அதிகமாக காசு வச்சுக்கிட்டு பர்ஸில் தெரிகிறவங்களுக்கு இதெல்லாம் ஒரு நல்ல பாடம். கவனமாக செயல்படுங்க.